நீதிபதியா இருக்கும் அரசியலை கொண்டு வர அரசியலை கொண்டு வர. அப்போ வாஞ்சிநாதன் அரசியல் இருக்கு, அவர் அரசியல் வந்து வக்கீலா இருந்தா பண்ணலாம், நீ கூட ரிட்டையர் ஆயிட்டா பண்ணு, இப்ப நான் பேசுற மாதிரி நீ பேசலாம். இப்போ அதுலயும் சொல்லிடணும். அவரு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, ஒன்னு என்ன சொன்னாரு, நான் சொன்ன வாஞ்சிநாதனை பார்த்து கவர்ட் தொடர்ந்து சொன்னாரு. நான் 24ஆம் தேதி கவர்ன்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படலாம், ரெக்ரெட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் பண்ணல. இப்ப நீ கவர்டு நான் பேசுறாரு அவட. இது வந்து நான் என்னன்னா நான் குற்றம் சுமத்துகிறேன். இப்படி ஒரு நீதிபதி பேசுவது தவறுங்க. கண்டெம்டா இல்லையான்றதில்ல, முதல்ல தவறு. நான் காக்க வள்ளுவர் சொன்னது வந்து வழக்குரைஞருக்கு மட்டும் இல்ல நீதிபதிக்கும் பொருந்தும். தான் காக்க நான் காக்க. அப்ப நீதிபதி இப்படி பேசுறாருன்னா அவரை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கு? என்னன்னா அது என்ன பல புகார் கொடுக்கலாம், கண்டெம்ட் எடுக்க சொல்லலாம், சீஃப் ஜஸ்டிஸ், அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இதை நான் இப்போ வந்து இப்போ விமர்சனமாக முதல்ல பார்ப்போங்க. ரெண்டு, அவர் என்ன சொல்றாரு, என்ன போய் ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க. நீ ஒரு ஆக்டிவிஸ்டா? நீ காமெடி பீஸ், ஆர்டர்ல காமெடி பீஸ் தவிர மீதி வந்திருக்கு. அப்போ இதை வந்து பேசுறது என்ன நியாயம்? அதுக்கு அடுத்து 3வது, அவர் வந்து நிறைய வீடியோவில் பேசுறாரு. வக்கீல் பேசுவாருங்க, வக்கீலுக்கு என்ன தடை இருக்கு? காலைல ஒரு வீடியோ, மதியானம் ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ பேசுறாரு. இவர் பேசுறாரு நீதிபதியா இருந்து. இவர் மட்டும் இல்ல, பல நீதிபதிகள் பேசுறாங்க. இன்னைக்கு மீடியா காலம். இன்னைக்கு அந்த ஒரு 10-20 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி காலம் இல்லை. நீ வந்து எங்கேயுமே எந்த பொது நிகழ்ச்சியில கலந்துக்காம நீ கண்டு இல்லாம இருந்தா நீ சொல்றதுல கூட ஒரு பொருள் இருக்கு. நீ கலந்துக்காத பொது நிகழ்ச்சியே கிடையாது. அங்க போய் மைக்க பிடிக்காததே கிடையாது. மைக்கு பிடிக்கிற உங்க இந்த பிஜேபி சார்பான வழக்கறிஞர் சங்கத்துல போய் பேசுற வீடியோ மாறா வாரத்துக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப நீ பேசுறல்ல, அப்புறம் நீ ஜட்ஜு பேசுறன்னா வக்கீல் ஏன் பேச மாட்டான்?